டே மச்சான், என்னடா நீங்க டிப்டாப்பா வந்திருக்க? என்ன விஷயம்? இன்னைக்கு புது பேட்ச் வராங்கல்லடா, நம்ம கொஞ்சம் ஹேண்ட்ஸமா நீட்டா இருந்தா வர்றவங்க நம்மள மதிப்பாங்க. ஓ சரி சரி, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா வாயை நல்லா அலசி கொப்பளிச்சிட்டு வந்திருப்பேன். என் ஸ்மெல்லு எனக்கே வருது. நீ விவரம் தான்டா. மே கமிங் சார். வாங்க, உள்ள வாங்க. பாரு என்ன அளவுக்கு டீசெண்டா பேசுறான்னு. நம்மகிட்ட பேசினா மட்டும் அப்படியே பேட்ட ரவுடி மாதிரி பேசுவான். மச்சான், உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே? இல்லடா மச்சான், இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல. உன் கூட இருக்கதான் வேலையே. அப்ப நீ போக மாட்ட? ஆமா போக மாட்டேன். போகவே மாட்ட? ஆமாடா போகவே மாட்டேன். சரி விடு, போக வேண்டாம். வாவ், வாட் a பியூட்டி. வாவ். ஆ மச்சான், நீ கனவா நனவான்னு சொல்லி என் வயித்த கிள்ளுதடா. இன்னொரு தடவை வாவுன்னு வாய பிளந்த வாந்தியே எடுப்ப. வாய முடிட்டு வெளியே போ. சரிடா சரிடா விட்டுறா, நான் வெளியே போறேன். என்ன பேரு, எந்த ஊர் மட்டும் கேளு. எங்க ஊர் பக்கமான்னு கேப்போம். அந்த பொண்ணு உன்னையே பாக்கு. உன்னோட இந்த பாஸ் மூஞ்சி அதுட்ட காட்டாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊரு, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? என் பேர் அனு சார். நான் திருநெல்வேலி. திருநெல்வேலியா? திருநெல்வேலி அல்வாக்கு ஃபேமஸ் தானே. நல்ல வலு வலுன்னு ஸ்வீட்டா இருக்கும். நீங்களும் அல்வா மாதிரியே இருக்கீங்க, கண்ணாடி மாதிரி. திருநெல்வேலி அல்வாக்கு மட்டும் இல்ல சார், அறிவாளுக்கும் ஃபேமஸ். ஆத்தா, நீ என்ன வேணா சொல்லாத்தா, ஆனா உன் வாயை திறந்து சிரிக்காதா. எனக்கு பயமா இருக்காத்தா. சின்ன பிள்ளைத்தா, இருள் அடிச்சிரும். எங்க ஊர் ஆயாமாட்ட போயிட்டு மறுபடியும் இருளுக்கு மருந்து பார்த்துட்டு வரணும். ப்ளீஸ் ஆத்தா, உன் வாயை மூடாத்தா. ஐயோ, இன்னொரு தடவை சிரிக்காதாத்தா. சொன்ன கேளாத்தா, வாயை மூடாத்தா. ஆக்சுவலா திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயிலும் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சார், நெல்லையப்பர் கோயிலும் ரொம்ப ஃபேமஸ் தான். எனக்கு திருநெல்வேலியில எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசை. 1 வீக் லீவ் கிடைச்சதுன்னா உங்க ஊருக்குலாம் வரலாமா? வாங்க சார், கண்டிப்பா. நீங்க போறதா இருந்தா சொல்லுங்க, நான் கால் பண்ணி சொல்றேன். அப்பா அண்ணா எல்லாம் உங்க கூட வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என் பின்னாடி நிக்கிறானே அவன்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது. எந்த டவுட்னாலும் என்கிட்ட வந்துருங்க. ஒரு குரல் குமார் சார் அப்படின்னு கூப்பிடுங்க, நான் ஓடி வந்துருவேன். குமார் சார் கூட வேண்டாம், குமார்னே கூப்பிடுங்க. உங்களுக்காக என் கதவு திறந்தே இருக்கும். உங்களுக்கு குமார்னு கூப்பிடணுமா, குமார் சார்னு கூப்பிடணுமா? நீங்க என்ன குமார்னு கூப்பிடலாம், குமார் சார்னு கூப்பிடலாம், எப்படி வேணா கூப்பிடலாம். ஆனா கூப்பிடுங்க, நான் தூரமா இருக்க மாட்டேன். கூப்பிட்டா பக்கத்துல வந்துருவேன். என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்? உளறிக்கிட்டு இருக்கான். இப்பதானே சொன்னேன் குமார்னு உரிமையா கூப்பிடணும்னு. இல்ல குக்கு அப்படின்னு கூப்பிடுங்க. நீங்க என்கிட்ட மட்டும் தான் பேசுறீங்களா, எல்லார்கிட்டயும் இப்படி தான் பேசுவீங்களா? வச்சா பாரு அப்ப அவனுக்கு. இல்ல, நான் எல்லார்கிட்டயும் இப்படி பேசுறது இல்ல, உங்ககிட்ட மட்டும் தான் இப்படி பேசுறேன். ஏன்னு எனக்கே தெரியல. குமார், நீங்க ஈவினிங் பார்ட்டிக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? நான் ஒரு 6:30 வந்துடுறேன். ஆனா கொஞ்சம் லேட் நைட் ஆகாம பாத்துக்க. ஓகே ஓகே, பாத்துக்கலாம். ஹாய் சிவம். ஹாய் ஹாய். ஈவினிங் பார்ட்டிக்கு கண்டிப்பா வரல. அது வந்து சாரி, எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி அது இதுன்னு பிடிக்கிறது இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப். என்னாச்சு அம்மு, நீ போகலையா? அம்முவா? இவ பேரு அனு தானே? அது ஒண்ணு இல்ல, எங்க ஊர் பொண்ணு, அதான் பாசத்துல அம்முன்னு கூப்பிடுறேன். உங்க ஊர் பொண்ணா? எங்கேயோ இடிக்குதே. உங்க ஊர் சென்னைன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணோட ஊரு திருநெல்வேலி தானே? சென்னைக்கு எப்படி திருநெல்வேலின்னு எப்ப பேர் மாத்தினாங்க? அது எப்படியும் எனக்கு திருநெல்வேலி பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்படி பண்ணிக்கிட்டோம்னா என்னோட ஊரும் திருநெல்வேலியா மாறிடும்ல. ஓ, அப்படி போகுதா கதை? அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அணுவோட ஊர் தானே சென்னையா மாறும். அவங்க தானே எங்க வரணும். எவ்வளவு நாளைக்கு தான் பொண்ணுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க? எனக்குலாம் கல்யாணம் ஆச்சுன்னா நான் பொண்ணு வீட்டுக்கு போயிருவேன்பா. என்னாமோ, இத பத்தி நீ என்ன சொல்ற? அது 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 வந்து சார், அது உங்களோட பர்சனல் லைஃப். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் உன்னை எப்படி கூப்பிட சொல்லியிருக்கேன்? குமார்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல. சரி, ஈவினிங் பார்ட்டிக்கு வந்துரு, சரியா? என்ன நடக்குதுங்க? 2 பேரும் லவர்ஸ் மாதிரியும் பேசுறாங்க, இல்லாத மாதிரியும் பேசுறாங்க. ஒன்னும் புரியலப்பா. அனு, பார்ட்டிக்கு போட்டு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். சரி, அப்ப நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாமா? கிளம்பலாம் வா. ஏன் அனு, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை வேற ட்ரெஸ் போட்டுக்க சொல்லாமோன்னு தோணுது. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, நீ ஒரு மாதிரி இருக்க பாரு. சரி, நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க?
எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, வசதியா ஃப்ரீயா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அதே மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ல தான் நல்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. ஹாப்பியாவும் இருக்கேன், கொஞ்சம் போல்டா கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன். நீ சொன்னியே அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்றேன். என்னடா எதுக்குடா அந்த பக்கம் தள்ளிட்டு வந்த? இன்னும் நான் அணுவை கூட பார்க்கல. டேய், நீ தப்பான பொண்ணை செலக்ட் பண்ணிட்டியோன்னு நினைக்கிறேன். ஏன்டா அணுவுக்கு என்ன குறை? என்ன தப்பா செலக்ட் பண்ணிட்டேன்? டேய், ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு கூட அவளுக்கு தெரியல. அவ எப்படி இருக்கிறா பாரு, பட்டிக்காடு மாதிரி இருக்கிறா. இங்க பாரு, ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம உடம்பு மறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்மளோட குணம் என்ன, நம்ம கேரக்டர் என்ன அப்படிங்கறத தீர்மானிக்கிறதும் ட்ரெஸ் தான். எந்த ட்ரெஸ்ல பொண்ணுங்க தன்னை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களோ, எது தனக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை போட்டுக்கிட்டோம். அதுல போயிட்டு என்ன கமெண்ட் பண்ணிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் வல்கரா இல்ல, அவளுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதை போட்டுக்கிட்டோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸை வச்சு இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுடா. அவ காலேஜ் டாப்பர், நம்ம கம்பெனிலயும் பேசி பாரு, அவ பேரு தான் அவ்வளவு ஃபேமஸ். வந்த 1 இயர்ல எல்லாம் அணுன்னு சுத்துறாங்க. அவ்வளவு டேலண்டான பொண்ணு. அவளோட டேலண்ட அவ ட்ரெஸ்ஸை வச்சு நீ கெஸ் பண்ணாத, புரியுதா? கொஞ்சம் நந்தி மாதிரி இல்லாம எங்க 2 பேரையும் ஃப்ரீயா விடு, உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, அம்மா உனக்கு, அம்மா பக்கத்துல இருக்கிற பொண்ணு எனக்கு. ஓகேவா? உன்கிட்ட நான் வர மாட்டேன், என்கிட்ட நீ வரக்கூடாது. என்னடா சொன்ன? பல்ல உடைச்சிரும் பாத்துக்க. ஓ, சைட் அடிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு மட்டும் தான் உரிமைன்னு எழுதி கொடுத்துருக்காங்களோ? நீ மட்டும் அம்மாவை சுத்தி சுத்தி சைட் அடிப்ப, நான் மட்டும் அவ கூட வந்த பொண்ண சைட் அடிக்க கூடாதா? என்னடா நியாயம் இது? நீ யார்கிட்டயும் பேசு, யாரையும் சைட் அடி, எனக்கு பிரச்சனை இல்ல. இன்னொரு தடவை என்னோட அம்முவை நீ அம்முன்னு கூப்பிடக்கூடாது. நான் மட்டும்தான் அம்முன்னு கூப்பிடுவேன், புரிஞ்சுதா? ஓ, சார் அப்படி வரீங்க. புரிஞ்சுது. நடத்து உன் காட்டுல மலை, யார் தடுத்து நிறுத்த முடியும்? சிஸ்டர், உங்களை யாரும் கூப்பிடுறாங்க பாருங்க. இல்லையே, என்ன யாரும் கூப்பிடலையே. கூப்பிடுறாங்க சிஸ்டர், நீங்க பார்த்தாதானே உங்களுக்கு தெரியும். போங்க, கொஞ்ச நேரம் அங்க போய் யாரு என்னன்னு கேட்டு பார்த்துட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட நான் ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டேன். உங்க பார்வையே சரியில்லை. நீங்க பாக்குறதே என் ஃப்ரெண்ட கடிச்சு திங்கிற மாதிரி தான் பாக்குறீங்க. சும்மா இருடி. சரி அனு, நீ பேசிக்கிட்டு தனியா எங்கேயும் போயிடாத, ஓகேவா? நான் இங்க தான் இருப்பேன். 2 பேரும் சேர்ந்தே ரூம்க்கு போயிடலாம். ஓகே. அதானே, உன்னோட குக்கு வந்தா நீ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டியே. சரிங்க மேடம், நீயா புடிச்சு தள்ளுறதுக்குள்ள நானே போறேன். என்ன குக்குவா? ஓ, நீங்க என்ன உங்க ரூம்ல குக்கு தான் பேசுவீங்களா? அம்மோ, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ குமார். யாராவது நீங்க அழகா இருக்கான்னு சொன்னா தேங்க்யூ சொன்ன பத்தாது, நீங்களும் அழகா இருக்கீங்கன்னு திரும்பி சொல்லணும். ஓ, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ல பாக்குறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? கனவில் பார்த்த சிலையானி, நீரில் வந்த பூவானி, இன்னும் கூட கணக்கவில்லையே எந்த கண்ணம்மா. சரி, நீ இன்னைக்கு எத்தனை பெக் போட போற? என்ன சொல்றீங்க? எதுக்கு உளறிட்டு இருக்கீங்க? நீ இந்த பார்ட்டிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரியா? இதுக்கு முந்தி எந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ணது இல்லையா? இல்ல, எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் எங்கேயுமே போக மாட்டேன். எங்க போனாலும் எங்க அம்மா ஒண்ணா வருவாங்க. இல்ல அம்மா வர முடியலனா எங்க அண்ணன் வருவான். அண்ணனும் வர முடியலனா அப்பா வருவாரு. காலேஜ் போறப்ப கூடவா? ஆமா, இப்பதான் தமிழ்நாட்டுல ஃப்ரீ பஸ் தானே. எங்க அம்மா காலேஜ் வரைக்கும் டெய்லி வந்து என்ன விட்டுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. கேட்டா வீட்ல ஒரு வேலையும் இல்லடி, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை விட வரணும்னு அவ்வளவு வேலையும் போட்டுட்டு வருவாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, திரும்பி கூப்பிட்டு போறதுக்கும் எங்க அம்மா வந்துருவாங்க. எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பயம். கேட்டா அந்த பொண்ணு மேல ஆசிட் அடிச்சுட்டான், இந்த பிள்ளை இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு புரியுது, இந்த உலகத்துல எங்க அம்மா அப்பாவும் என்னை எவ்வளவு பத்திரமா வளர்த்திருக்காங்கன்னு. ஆமா, அத்தையும் மாமாவும் எனக்காக பொத்தி வச்ச சேலையா உன்னை வளர்த்திருக்காங்க. பாடன் இல்ல, ரொம்ப அழகா அங்கிள் ஆண்டி உன்னை வளர்த்திருக்காங்கன்னு சொன்னேன். சரி, நம்ம கொஞ்சம் அந்த சைடா போய் பேசலாமா? ஏன்னா இங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீ இருந்தா உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. முடியாதுன்னு சொல்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லங்க, நான் ஒரு டீ அவுட்ல. எனக்கு ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்குன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா இப்பதான் கொஞ்ச நாள் போதையா இருக்கு. புரியல. இல்லங்க, எங்க ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா. அவ கண்ணை பார்த்தாலே ஐயோ, ஒரு பாட்டு வருமே, அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா, அவ கைய பார்த்தா ஐயோ அம்மா. உங்களோட ஒரே காமெடி போங்க. எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பீங்களா? பாட்டு கிளாஸ் எதுவும் போயிருக்கீங்களா என்ன? நீங்க ப்ரொஃபஷனலான சிங்கரா? இல்லங்க, நான் பாத்ரூம் சிங்கர் தான். என்னங்க, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாம் நீங்க. ஆனா எங்க வெளியே மேரி மீன் இருக்கு. எனக்கு என்னங்க தெரியும், யாராவது யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணோன்னு அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம். ஓ,
இருக்கலாம் இருக்கலாம், யாருக்கு தெரியும். நம்ம கம்பெனில எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, இதுல எத்தனை பேர் லவ்வர்ஸ் இருப்பாங்க இல்ல. லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது சரி, சரிங்க. நீங்க சாப்பிட்றப்ப தயிர் பால் எல்லாம் அதிகமா எடுத்துப்பீங்களோ? என்னாச்சு குமார், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம கேள்வி கேக்குறீங்க? இல்லங்க, உங்க ஸ்கின் பருகிரும் இல்லாம ரொம்ப கிளீனா ஷைனிங்கா இருக்கு. சொன்னீங்கன்னா என் தங்கச்சிக்கு இந்த டிப்ஸை சொல்லுவேன், அதனால கேட்டேன். ஓ, உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? தங்கச்சி இருக்காங்க. அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அநேகமா இன்னும் 1 இயர்ல கல்யாணம் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு தான். நீங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எங்கங்க, நானும் 27க்கு மேலதான் கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ கண்ணை பார்த்தேன், என்னால மறுக்கவே முடியல. எப்ப மாமா கல்யாணம் பண்ணி என்ன தூக்கிட்டு போவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவளை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியல. முடிஞ்ச அளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். பாத்துங்க, போற ஸ்பீட பார்த்தா உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு போறீங்க. நீ ஊன்னு சொல்லிட்டா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏங்க, நான் கட்டிக்க போற பொண்ணு ஊன்னு சொன்னா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நீங்க எதுக்குங்க ஊங்குறீங்க? இன்னைக்கு என்ன, நம்ம போற இடத்தெல்லாம் will you marry me இருக்குது. யார் அந்த காதல் ரோமியோ? நீங்க கூட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்கள் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ், கவனிச்சிங்களா? ஆமால, நீங்க எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும். சாக்லேட்? அதை விட ஸ்வீட்டான ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. என்கிட்டயா? என்ன அது? அது அப்புறம் சொல்றேன். சரி, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லையே. நீங்க ரொம்ப டேலண்டானவங்க, அப்புறம் ரொம்ப நல்லவரு. இதை தவிர என்ன சொல்றது? ஏங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேங்க. அந்த பொண்ணுகிட்ட லவ் பண்ணேன்னு சொல்லதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தாலே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. வாய் மனசு சொல்லுங்க, 2 உதடும் பிரியவே மாட்டேங்குது. ஏங்க, பயந்தா லவ் பண்ண கூடாது, லவ் பண்ணா பயப்படக்கூடாது. தைரியமா சொல்லிட வேண்டியது தானே? அப்படிங்கிறீங்க? அம்மு, will you marry me? நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கதையோட அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம்.